சர்ச்சிலேயே ரொம்ப கஷ்டமான நேரம் என்னன்னா, என்ன நேரம்? பிரசங்க நேரம். கல்யாண வீட்டுக்கு போனால் கூட அங்கே என்ன செய்வாங்க, பொண்ணு மாப்பிள்ளை அலங்காரத்துக்கு போவாங்க. 3 மணி நேரம் மேக்கப்பெல்லாம் நடக்கும், எல்லாம் முடியும். பொண்ணு மாப்பிள்ளை வர்றது எத்தனை மணிக்கு வருவாங்க? சாயந்தரம் 5 மணிக்கு மேரேஜ்னு போட்டிருப்பாங்க. எத்தனை மணிக்கு வருவாங்க? வந்த உடனே என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர்கிட்ட வருவாங்க. வந்துட்டு ஐயா ஐயா என்ன செய்வாங்க? சீக்கிரமா முடியுங்க. இப்ப என்ன செய்யணும்? மணி என்னாச்சு? 8 மணி. எத்தனை மணிக்கு மீட்டிங்? நாங்க 6 மணிக்கு. நான் எத்தனை மணிக்கு வந்தேன்? நான் எத்தனை மணிக்கு வந்தேன்? 5:45 நான் இங்க வந்து சேர்ந்தாச்சு. உங்களை எல்லாரும் நான் 6 மணிக்கு எதிர்பார்த்தேன். நான் 5:45 வந்தாச்சு. பிரசங்கியார் எப்போ வருவாங்க? பொதுவாக 7 மணிக்கு வருவாங்க. ஆராதனை எல்லாம் முடியட்டும், அந்த நேரத்துக்கு வருவாங்க. இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எவ்வளோ ஐயா சொல்லுங்க? ஏன் டைம்னு சொல்லி கேட்டால் நான் 10 மணி வரைக்கும் போவேன், 11 மணி வரைக்கும் போவேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? பாதி பேர் இல்லை. கிருபா சிஸ்டருடைய சிஸ்டர்னு நினைக்கிறேன். கரெக்ட். தெரியுதா? என்ன? சரி, நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1991ஆம் ஆண்டு இந்த பகுதி முழுவதும் நாங்கள் கால் வச்சு நடந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. 91, 92 அதுல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் அருமையான சகோதரர் பால் விஜயகுமார் அவருடைய சபையில வாக்குத்தத்த ஆராதனையை கொடுக்கிறது. அந்த வசனம் வாக்குத்தத்த ஆராதனையில வந்து கலந்து கொண்டு தேவ செய்தியை பகிர்வது அடியேனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபையாய் இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைய தினத்திலும் உலகம், தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப பெரிய கல்லோலப்பட்டு இருக்கு. சிரிக்கிறீங்க ஏங்க? 2 வருஷம் ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆச்சு. 3ஆவது வருஷத்துல என்ன பண்ணிட்டாங்க? என்னங்க சொல்லுங்களேன். நான் ஒன்றும் தப்பா பேசலையே. தப்பாவா பேசுறேன்? 2 வருஷத்துல முடிஞ்சு 3ஆவது வருஷத்துல ராஜாவாயாச்சு, முதலமைச்சர் ஆயாச்சு. நீங்களும் என்ன செய்ய போறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 2 ஆண்டுகளை நிறைவு செய்து இந்த சியோன் ஸ்லோ வாழ்வு சபை 3ஆவது ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்க இந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ராஜாக்களும் ஆவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உரைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சபை இப்ப இன்னைக்கு கொட்டகையில் இருக்கலாம், ஆனா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஆண்டிலே என்ன செய்யணும்? ஒரு பெரிய கட்டடமாக மாற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென்னு சொன்னா எனக்கே கேட்கல, ஆண்டவருக்கு எப்படி கேட்கும்? நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அவர் மைக்ல பேசுறாரு, அதனால சத்தமா போறாரு. ஹல்லேலூயா. நீங்க வேணா சொல்லலாம், எங்களுக்கு மைக் இல்ல, அதனால மைக்ல பேசுறாரு. உங்களோட எனக்கு சவுண்ட் கொடுப்பது தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் எடுத்தவங்க வாசிங்க. நான் இங்க 1991 அருமையான அரக்கோணம் பகுதியில் விண்டர்பேட்டையில் நான் வரும்போது அருமையான பிள்ளை பிளஸ்ஸியை வந்து நான் இந்த ஸ்டேஜில் பார்த்துருப்பேன். கரெக்ட் தானே? என்ன வயசு? எத்தனாவது படிக்கிறது? 4வது? சரி, அந்த ஸ்டேஜ் தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1991ஆம் வருடம். அன்றிலிருந்து இப்போ என்ன ஆச்சு? பிளஸ்ஸியை பார்க்கும்போது அப்படியே இருக்காங்களா? இல்ல, என்ன எப்படி இருக்காங்க? வளர்ந்தாச்சு, அம்மா வாயாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம்ல பாட்டியாக போறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாட்டின்னு ஒன்னா எங்க அவர் சகோதரர் வந்துட்டு என்ன பண்றாரு? பாஸ்டர் வந்து சிரிக்கிறாரு. அவ்வளவு சீக்கிரத்தில் நான் தாத்தா ஆயிடுவேன் நான் சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குழந்தைகள் பூ பெய்தனாலே பாட்டி ஆயிட்டோம். சரி, வாசிங்க மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம்
4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற நீங்கள் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஹல்லேலூயா. கொழுத்த கன்றுகளைப் போல் நீங்கள் வளருவீர்கள். அதிகமான சத்தமா இருக்கா? ஹல்லேலூயா. கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். 2 ஆண்டுகளை நிறைவு செய்து 3வது ஆண்டிற்குள் பிரவேசித்திருக்கிற அருமையான சியோன் வாழ்வு சபையின் போதகர், திருச்சபையினுடைய போதகர் அம்மா, பிள்ளைகள், விசுவாசிகள், உற்றம் சுற்றம் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் அடியேன் சார்ந்திருக்கின்ற ரூரல் குட் நியூஸ் மிஷன் சார்பாகவும், எங்களுடைய நெமிலி தாலுகா போதகர் ஐக்கியத்தின் சார்பாகவும், ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த எழுப்புதல் தரிசன ஐக்கியத்தின் சார்பாகவும் நான் அன்பின் வாழ்த்துதலை இயேசுவின் நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நான் முதலாவது சொன்ன மாதிரி இந்த 3வது ஆண்டுல நீங்க என்ன ஆகணும்? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆகிட்டீங்க. ஆனா இன்னும் என்ன செய்யணும்? சீட்ல போய் கோட்டையை பிடிக்கணும் நீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் எதனா எங்க ஹாட் டாபிக். காலையில இருந்து எத்தனை பேர் டிவி முன்னாடி உட்கார்ந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்லன்னு யாராவது சொல்ல முடியுமா? சர்ச்சுக்கு போலாமா வேண்டாமா? பதவியேற்ற பார்த்துட்டு போலாமா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் விளம்பரத்துக்கு வரல, தேவ சித்தம். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பிறந்ததானால் அந்த குழந்தை என்ன செய்ய முடியாது? அப்படியே இருக்க முடியாது. நாங்க கேரள ரவுண்ட்ஸ் காஞ்சிபுரத்துக்கு போகும்போது அங்கே ஒரு 34 வயதுடைய ஒரு தம்பியை நாங்க பார்ப்போம். அந்த தம்பி வயசு 34. அதனுடைய அந்த குழந்தையினுடைய இயற்கை உபாதையை கழிக்கணும்னா அந்த தம்பியுடைய இயற்கை உபாதையை 34 வயசுல எவ்வளவு யார் பேர் இருப்பாங்க சொல்லுங்களேன்? அந்த தம்பியை விடவும் பெரிய தம்பியா இருப்பாங்க இல்லையா? அந்த கடைசியில் இருக்க கார்னர்ல இருக்க தம்பியை விடவும் தம்பிக்கு 34 ஆக இருக்காது, 22 23 தான் இருக்கும். 23. ரைட். சரி. 34 வயசுடைய ஒரு தம்பி இயற்கை உபாதையை கழிக்க வேண்டுமானால் அதனுடைய தாயார் அல்லது தந்தையார் தூக்கி கொண்டு போய் என்ன செய்யணும்? வெளியில விட வேண்டும். அவ்விதமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இன்னைக்கு குழந்தை பிறந்தது, ஆனா என்ன இல்ல? வளர்ச்சியே இல்ல. வளர்ச்சி இல்ல. பிறந்த குழந்தை அப்படியே இருந்தா, நம்ம ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன செய்யறோம்? அடுத்தது குழந்தை சிரிக்குதா? ஐயோ என்ன பார்த்து சிரிக்குது. அது யாரை பார்த்து சிரிச்சதோ தெரியாது. ஆனா பார்த்த உடனே என்ன செய்யறது? அப்பாவை பார்த்து சிரிக்குது, அம்மாவை பார்த்து சிரிக்குது, பாட்டி ஒன்றை பார்த்து தான் சிரிக்குது. அடுத்தது கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாச்சுன்னா சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டு பார்த்த உடனே என்ன ஆகும்? நம்ம ஒரு பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியை குறித்து நாம் சந்தோஷப்படுகிறோம். நான் கொஞ்சம் நாள் வெளிநாட்டில் வேலையில் இருந்தேன். என்னுடைய சின்ன பையன், நான் குழந்தை பிறந்து 5 மாதம் என்று நினைக்கிறேன். டீச்சர் கரெக்ட் தானே? 1 வயசு 5 மாசமா நான் வெளியே போனது. வெளிநாட்டிற்கு 6 மாசம். 6 மாசம் என்னுடைய குழந்தை பெரிய பையன் பிறந்து இருந்தபோது வெளிநாட்டில் ஒரு பணிக்காக நான் சென்றிருந்தேன். 85ஆம் வருடம், 87ஆம் வருடம், 87 85 தான் எங்களுக்கு கல்யாணம். 87ல் போனேன். 87ல் போனா இங்கேருந்து என்ன செய்வாங்கன்னா, கேசட்டில் குழந்தையுடைய சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி அப்பப்போ அனுப்புவாங்க. அங்கே வெளிநாட்டுக்கு அனுப்பி தருவாங்க. குழந்தையுடைய சத்தத்தை என்ன செய்ய முடியல, இங்கே இருந்து நேரடியாக கேட்க முடியல. அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒரு உலக பிரகாரமான ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியை நாம் எவ்விதமாக நேசிக்கிறோமோ, எவ்விதமாக அதனுடைய வளர்ச்சியை நாம் கண்டு மகிழ்ச்சி கொள்கிறோமோ, அதே போல ஒரு திருச்சபையினுடைய வளர்ச்சியை ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு என்ன செய்றாரு? பார்த்து மகிழ்கிறார். நம்ம என்ன செய்யணும்? அப்படியே மந்தமா உட்காரக்கூடாது, வளரணும். பிறந்த குழந்தை எப்படி வளர வேண்டுமோ அதே போல என்ன செய்ய வேண்டும்? நாம் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார்.
எப்படி வளரணும்? சிலர் வளர்றாங்க, நல்லா தொப்பை போட்டு வளர்ந்துருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, என்ன ஆகும்? வளர்ச்சி முன்னால இருக்கும். அப்படியெல்லாம் இருந்து பிரயோஜனமே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாக முன்னேறுகிறோமோ, வளருகிறோமோ, அதுதான் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிற ஒரு வளர்ச்சி. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை தேடுகிறதிலையும் கர்த்தருடைய நாம் அவரை ஆராதிப்பதில் நல்ல ஆராதனை நடத்துறீங்க. எல்லாரும் பாடகராக இருக்கீங்க, சிறந்த பாடகராக இருக்கீங்க. 7-8 மணி வரைக்கும் பாடினீங்க. மகிழ்ச்சி தான், நல்ல சந்தோஷம். மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்து அவர் சன்னதி முன் வாருங்கள். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இதெல்லாம் பாடுனா மட்டும் போதாது. இன்னைக்கு அடிக்கிறாங்க டம 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 டமன்னு. எனக்கு அது பிடிக்காத ஒண்ணு, தம்பி கோச்சிக்காதுங்க. ஆனா இன்னைக்கு திருச்சபைகளிலே இது இல்லைன்னா பாட்டு வரல, பாட்டு பாட முடியாது. மியூசிக் இல்லையா? அதே மாதிரி இது இல்லைன்னா மைக்கு சரியில்லை. இந்த ரெண்டுமே நமக்கு விரோதி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அதுக்கும் ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் வளர வளர உலகத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட விஞ்ஞானத்திலே நாம் வளர்கின்ற போது அதுல மட்டும் வளர்ந்தா போதாது. இன்னைக்கு பாட்டுகளை நீங்க பாடுனீங்கன்னா, கேட்டீங்கன்னா, மியூசிக் மட்டும்தான் கேட்கலாம். பாடல் கேட்க முடியுதா உங்களால? சில பாடல்கள், சில ஆராதனைகளில் நாம் கலந்து கொள்ளும் போது கூட பாடல் என்ன என்பதே நமக்கு தெரியாதபடி இருக்கிறது. அப்படி வளர்ந்து பிரயோஜனமே இல்லை. ஆண்டவர் அதிலே எல்லாம் விரும்பவே இல்லை. இசை வேணும், ஓசையோடும் கைத்தாளத்தோடும் மத்தளத்தோடும் பாடுங்கன்னு சொன்னார். இசை வேண்டும், ஆனால் இசை தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துவதற்காக இருக்க வேண்டுமே தவிர அந்த பாடல் வரிகள் ஒவ்வொருவருடைய காதுகளிலும் சென்று சேர வேண்டும். ஹல்லேலூயா. வெளியில மைக்கில கேட்கிறவங்களுக்கு அந்த பாடல் என்ன இந்த சர்ச்சில் பாடுறாங்க என்பது அங்கே கேட்க வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் தொடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால யமகா கீபோர்டு வைக்காதுங்க, SX 920 வேண்டான்னு சொல்லி நான் சொல்லல. ஐயோ, இந்த பாஸ்டர் எங்க பொழப்புக்கு கேடு வைக்கிறவராக இருக்கிறாரு. கிடையாது, வைங்க எல்லாம். ஹல்லேலூயா. கூப்பிடுவார், அடுத்த தடவையும் கூப்பிடுவார், கவலைப்படாது. ஹல்லேலூயா. முதலாவது நாம் வளர வேண்டுமானால் குழந்தைக்கு என்ன கொடுக்குறீங்க? பால் கொடுக்குறீங்க. திருவசனமாகிய ஞானப்பால் நமக்கு தேவை. நம்ம அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? முதலாவது திருச்சபைகளிலே தெய்வ பயம் இருக்க வேண்டும். வேணுமா வேண்டாமா? இன்னைக்கு நான் இங்க சர்ச்சில் வந்த உடனே ஒரு குழந்தையை பார்த்தேன். அவன் என்ன செய்தான்னா, செல்போனை எடுத்துக்கிட்டு நேர ஒரு மூலையில போய் உட்கார்ந்துருந்தான். உட்கார்ந்துருந்து தோண்ட ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. கோவிச்சுக்க வேண்டாம், பெற்றோர் கோவிச்சுக்கிட்டா கூட பரவாயில்லை. தயவு செய்து செல்போன் ஆனது குழந்தைக்கு விரோதி. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் குடும்பத்தில் ஒரு குழந்தை ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில பெற்றோர் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். குழந்தையுடைய கை சும்மா இருக்கும் போதே என்ன ஆகுது? இப்படியே தான் தூங்குற போது இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்? செல்போன்லேயே மூழ்கி 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 அவனுடைய எல்லா எண்ணங்களும் சிந்தனைகளும் இதாகி போச்சு. அன்னைக்கு பால் சோறு ஊட்டினாங்க, நிலாச்சோறு ஊட்டினாங்க. போலீஸ்காரன் வந்துடுவான், பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சோறு சாப்பிட்றான்னு சொல்லி தட்டில் போட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன செய்கிறோம்? மொபைலை எடுத்து கையில் கொடுத்துக்கிட்டு ஊட்டி விடுறோம். 1 வயசு 2 வயசு 3 வயசு. அந்த நிலைமையை தயவு செய்து மாற்ற வேண்டும். தெய்வ பயம் நம்முடைய சர்ச்சில் கண்டிப்பாக வேணும். செல்போன் சர்ச்சுக்குள்ளே வரும்போதே நீங்கள் என்ன செய்யணும்? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வருகிற ஒரு இது இருக்கணும். நீங்கள் கோவிச்சுட்டாலும் பரவாயில்ல, அடுத்த இடம் என்ன கூப்பிடாட்டாலும் பரவாயில்ல, நோ ஐ டோன்ட் மைண்ட். இது கண்டிப்பாக என்ன செய்யணும்? சத்தியத்தை சத்தியமாய் பேச வேண்டும். அப்போஸ்தலர்கள் அவர்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அதுதான் என்னுடைய வழக்கம். நான் பேசுறது ஏக்மார் தோ வெட்டு 1 சத்தியம் தான். நான் தயவு செய்து சத்தியத்தை பேசுறேன், சத்தியத்தை விட்டு விலகி பேசவில்லை. ஆகவே நாம் ஏற்கனவே நாம் படித்தோம், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். அந்த பயம் யாருக்கெல்லாம் இருக்கோ
அங்கே அவர்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும், அவர்கள் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். எத்தனை பேர் இன்றைய கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணீங்க? எனக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஒரே ஒரு கைதான், 2 3. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண மாதிரி தெரியல. எனக்கு இன்னைக்கு காலையில திடீர்னு சொல்லிட்டு நேற்றைக்கு ராத்திரியில இருந்து கோல்டு, பயங்கர இருமல். தெரியுமா உங்களுக்கு? எங்க சபையார் காலையில பார்த்தாலும் இருமல், ஒரே இருமல், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அருமையான தேவன் அப்படி பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? அப்படியே இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவனுக்கு பயந்து நீங்கள் இருந்தால் உங்களுடைய செட்டைகளின் கீழ் என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். உங்க குடும்பத்தில் ஆரோக்கியம் இருக்கும், உங்களுடைய சபையில் ஆரோக்கியம் இருக்கும், உங்களை சுற்றி இருக்கிற இடத்துல ஆரோக்கியம் இருக்கும். நீங்க எப்ப தேவனுக்கு பயந்து இருக்கிறீர்களோ, உங்களுடைய பயம், தேவனுக்கு பயந்திருக்கிற பயத்தினாலே உங்கள் திருச்சபையிலே, உங்கள் குடும்பத்திலே ஆரோக்கியம் கண்டிப்பா இருக்கும். எல்லா சத்துனுடைய கிரியைகளும் என்ன செய்யும்? ஓடிப்போம். கவலையே பட வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. இன்னைக்கு உலகத்தினுடைய இச்சைகள், ஆசைகள், பாசங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பதவி ஏற்பு விழாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? வழியில் நான் இன்னைக்கு ஒரு சகோதரன்கிட்ட பேசிட்டு இருக்கிற போது, காலையில் இன்னைக்கு சர்ச்சுக்கு நான் போகல, பதவி ஏற்கிறத பார்த்துக்கிட்டு தான் போவேன் அப்படின்னாரு. பதவி ஏற்கிறத பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னாரு. அவ்வளவு தூரம் இன்றைக்கு உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், இச்சைகள் நம்மை ஆட்டி கொண்டிருக்கிறது, நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது அந்த காலங்களில் என்ன செய்தோம்? ஒண்ணுமே இதெல்லாம் கிடையாது. ஒரு பேண்டு. நாங்கள் வால் போஸ்ட் காஞ்சி இங்கே அரக்கோணம் பகுதியில் வால் போஸ்ட் ஓட்டணும். இங்கே அரக்கோணத்தில் நாங்கள் எப்படி ஊழியத்துக்கு வந்தோம்னு சொன்னால் அதையும் சொல்லிடுறேன். ஒரு அருமையான போதகர் ஒருவர் ஈசிஐ திருச்சபையில் இருந்து சபை இல்லாத ஒரு சூழ்நிலையில அவருக்கு இங்கே ஒரு சபையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே விண்டர்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கான்வென்ட், அதில் என்ன கான்வென்ட், இந்த ராம்கோ குவார்டர்ஸ்க்கு பின்னாடி சென்ட் பீட்டர்ஸ் கான்வென்ட், அந்த கான்வென்ட்ல ஒரு கூட்டத்தை அவருக்காக ஆயத்தப்படுத்தி அந்த கூட்டத்தில் என்ன செய்யறான்னு சொன்னா, அவரை ரெவரண்ட் சைலஸ் சீனிவாசன் பேசுகிறார். தெரியுமா? பேர் தெரியுமா? அவர் தெரியாது. சைலஸ் சீனிவாசன் அவர்கள் பேசுகிறார்னு சொல்லிட்டு வால் போஸ்டர்லாம் ஒட்டி, எங்க எப்படி ஓட்டுமோன்னு சொன்னா, புல்லட் பைக் என்னுடைய சகோதரன் வைத்திருந்தார், சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவரும் அவருடைய புல்லட்ல ஏறி நான் பசை போட்டு ஓட்டுவேன். அப்படி ஒட்டி 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் அங்கே சென்ட் பீட்டர்ஸ் கான்வென்ட்ல இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்கு சென்ட் பீட்டர்ஸ் கான்வென்ட்ல வச்சு அந்த மீட்டிங்கை நடத்தணும். அப்போ முதல் நாள் காணிக்கை எடுக்கிறதுக்காக என்ன செய்தோம்? ஒரு பை தைக்கணும். காணிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு பை தைக்கணும். இப்போ எல்லாம் என்ன சொல்லணும்னு சொன்னால் எந்த பையில வேணாலும் எடுத்துடுறோம். அன்னைக்கு காணிக்கைக்கு தனியாக பை தைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டெய்லர் யாராவது கிடைப்பாங்களான்னு நாங்கள் போனோம். போன போது ஒரு டெய்லர் கடையை பார்த்தோம். அந்த டெய்லர் கடையில் ஒரு 3 பேர் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. 2 பேர், ஒரு டெய்லர் உள்ளே உட்காந்துருக்காரு, சகோதரர் தாமஸ் சகாயராஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே நம்ம ரூத் சிஸ்டருடைய ரூத் சிஸ்டர் தெரியுமா உங்களுக்கு? அந்த நம்ம யாருக்கு தெரியாது, தாமஸ் சகாயராஜ் அவருடைய இதில் நம்ம பிலிப் பாஸ்கர் தம்பியும் எங்க விண்டர்பேட்டையில் இருக்க இந்த என்விஎன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அந்த இதில் அந்த பாஸ்கர் தம்பியும் பிலிப் பாஸ்கரும் பால் விஜயகுமார் நம்ம சிசுடைய அப்பாவும் அங்கே நிற்கிறாங்க. ஒரு காணிக்கை பை தைக்கணும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போன போது எதுக்காக, என்ன விஷயம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இங்கே ஒரு சென்ட் பீட்டர்ஸ் கான்வென்ட்டில் ஒரு மீட்டிங் வச்சுருக்குறோம், அதற்காக நாங்கள் ஒரு காணிக்கை போயிருந்தோம். யார் பேசுகிறாங்க? இந்த மாதிரி சைலஸ் சீனிவாசன். நாங்கள் வரலாமா, ஒரு பாட்டு பாடலாமா? அப்போ அவர் பாட்டு பாடலாமா அப்படின்னாங்க. அப்போ சொல்லார், அவர் அறிமுகப்படுத்துகிறார். யாரை? பால் விஜயகுமார் அவர்களை அறிமுகப்படுத்துகிறார். எங்கள் சபையாருக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவரை ஆளை பார்த்ததில்லை,
ஆனா என்ன செய்யறோம், அவரை பற்றி நல்லா தெரியும். தெலுங்குலையும் தமிழ்லையும் பைபிள் அவருக்கு அத்துபடி, வசனங்கள் எல்லாம் மொத்தமும் அத்துபடியா பேசுவார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது, சகோதரிக்கு தெரியும். ஏன்னா பாடுனாங்க, அதுதான் எங்களுடைய முதல் ஆரம்பம். அதற்கு பிறகு நாங்க நினைச்சது, மனுஷன் நினைச்சு ஒண்ணுமே நடக்காது. மனுஷன் எவ்வளவுதான் ஊட்டினாலும், பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர், அவருக்கு ஒன்றும் சர்ச்சுங்க ஆரம்பிக்க முடியல. ஏன்னா அது தேவனுடைய சித்தமாய் இருக்கவில்லை, மனுஷனுடைய சித்தமாய் இருந்தது. அன்றைக்கு நாங்கள் மனிதர்களாக, நாங்கள் வாலிபர்களாக நாங்கள் என்ன செய்தோம், அன்னைக்கு 36 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு திட்டமிட்ட ஒரு செயல். ஆனால் அது நடக்கலை. அதற்கு பிறகு அவங்க அப்பாவோட எங்களுக்கு இணைந்து ஊழியத்தை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இங்கேருந்து காஞ்சிபுரம் வருவாங்க. சுமார் 350 பிள்ளைகளுக்கு விடுமுறை வேதாகம பள்ளி ஒரு பெரிய ஸ்கூலில் வச்சு நடத்தும். என்னுடைய கொடுமையெல்லாம் தாங்கி வளர்ந்தவங்க தான் இந்த பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன இப்படி கொடுமைன்னு சொல்றாரா அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்புறமா கேட்டுக்காங்க, அவங்க என்னன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, தேவனுக்கு பயந்திருங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும். சங்கீதம் 147:11 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி. யார் மேல பிரியமாயிருக்கிறார்? அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். குறிப்பாக நம்ம என்ன செய்யணும்னா, உலகத்தினுடைய தீமைகளை விட்டு விலகி ஆண்டவருக்கு பயப்படுகிற தெய்வ பயம். எந்த ஒரு திருச்சபையில தெய்வ பயம் இருக்கிறதோ, அஜாக்கிரதை இல்லாமல் ஜாக்கிரதையாய் நாம் ஆராதனையை செய்கிறோமோ, ஜாக்கிரதையாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் பிரசங்கத்தை கேட்கிறோமோ, ஜாக்கிரதையாய் நாம் ஜெபிக்கிறோமோ, இந்த இடத்திலே ஏறெடுக்கப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் காண்பவையிலும் என் செவிகள் திறந்தவையிலுமாய் இருக்கிறோம் என்று விசுவாசித்து நாம் அங்கே ஜெபிக்கிறோமோ, அந்த இடத்துல என்ன இருக்கும்? கர்த்தர் அவர்கள் மேல் நிச்சயமாய் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு சத்தமா சொல்லணும், எல்லாரும் வாய் திறக்கணும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வசனத்தை நான் சொல்லிட்டு போறேன், நீங்க வாசிக்க வேண்டாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி சொல்றேன். நீதிமொழி 14:27 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம், வியாதிகள் விக்கிரயங்கள் எல்லாம் ஓடி போகும். ஹல்லேலூயா. தெய்வ பயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை சாத்தான் அணுகவே மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தீமையை விட்டு விலகுகிற ஒரு காரியம் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. நீதிமொழி 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும். நமக்கு மாத்திரம் இல்ல, என் பிள்ளை நல்லா இருக்க மாட்டானா, என் பிள்ளை இப்படி போறானே. இன்னைக்கு எல்லா குடும்பங்களையும் இங்க இருக்கிறத பார்க்கிறோம். எத்தனை பேர் பிள்ளைகளோட வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம பிள்ளைகள் வர சொன்னா வர்றான்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்துக்கு எத்தனை பேருக்கு நம்மோட கூட வர்றான்? வரானா? கஷ்டப்படுறான், பிடிச்சு இழுத்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டியிருக்கு. உட்கார்ந்தா கூட கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேகமாக கடந்து செல்ல வேண்டிய இருக்கணும். இரண்டாவது நாம் பார்க்கும்போது, ஒரு சபை வளர வேண்டுமானால் நீதிமான்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் கேட்டான், எத்தனை நீதிமான் இருந்தா அழிப்பீரோன்னு ஒரு ராஜ்யத்தை, ஒரு தேசத்தை. ஆனா நமக்கு நம்முடைய சபை வளர வேண்டுமானால், நம்முடைய குடும்பங்கள் வளர வேண்டுமானால், சங்கீதம் 1 நாம் பார்க்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம்
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நமக்கு ஒண்ணும் விளங்க மாட்டேங்குதே. நம்ம செய்யறது ஒண்ணும் வாய்க்க மாட்டேங்குதே. நம்ம செய்யறது ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. எத்தனை பேருக்கு இது விளங்குது? நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. விளங்கமா? அது விளங்கலன்னு சொல்றாரு. நாம் சொல்றது விளங்குதான்னு கேட்கிறேன். உங்களுக்கு தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இறுக்கமா இருக்காதுங்க. திட்டுறாருன்னு சொல்லி ஃப்ரீயா இருங்க, நல்லா ஜாலியா இருங்க. ஏன்னா 10 மணி இன்னும் டைம் இருக்கு, 1:45 மணிக்கு ஒரு நேரம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபா சிஸ்டர் தங்கச்சி அப்படியே போகுமா என்ன பார்க்குற மாதிரி இருக்கு. ஏய் விட மாட்டியா? அன்னைக்கு தான் எங்களை இது பண்ணீங்க. நாங்கள் ஹல்லேலூயா. சங்கீதம் 92:12-13 நாம் வாசிக்கிறோம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனுள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் சத்தமா சொல்லுங்களேன், நாட்டப்பட்டவர்கள். எங்கள் தேவன். இங்க எது நாட்டப்பட்டிருக்கு? இந்த ஆலயத்துல எதுங்க நாட்டப்பட்டிருக்கு? இந்த டேபிள் நாட்டப்பட்டிருக்கா? டேபிளை தூக்கி என்ன செய்யலாம்? போட்டுடலாம். இங்க நாட்டப்பட்டிருக்கு இந்த கம்பி தான். இதை பிடுங்க முடியுமா? அசைக்க முடியுமா? தூக்கி போட முடியுமா? ஏன் அதிகமா பனைமரத்தையும் கேதுர் மரத்தையும் ஆண்டவர் வசனத்துல பைபிள்ல சொல்லியிருக்காங்க தெரியுமா? எங்க சின்ன வயசுல நானும் எங்க அப்பாவும் எங்க சித்தப்பா பையனும் ஒரு எங்க நிலத்துக்கு போனோம். எங்களுக்கு, நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன். அங்க எங்களுக்கு ஏராளமான பனை மரங்கள் உண்டு. அங்க பனை மரத்தை என்ன சொன்னா, அவங்க அங்க மேல இருந்து பார்த்தா, எங்க சித்தப்பா பையன் மேல இருந்து அப்படி கீழே இருந்து மேல பார்த்தான். நானும் என்னுடைய தந்தையோரும் இருக்கிறோம். அப்ப என்ன செய்தாங்கன்னா, எங்க அப்பா சொன்னாங்க, என்னடா பாக்குற அப்படின்னு. பெரியப்பா நுங்கு இருக்கு பெரியப்பா அப்படின்னா. வேணும் அப்படின்னா. என்னால ஏற முடியாதுடானா. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு. ஆட்டி பாருடானா. ஆட்டி பார்க்க சொன்னாங்க. பனைமரத்தை இவனும் உடனே என்னச்சுதான் ஓடி போனான். போட்டு பனைமரத்தை ஆட்டி பார்க்கறான். ஆடுமா? ஆடுமா? ஆடாது. அதனாலதான் ஆண்டவர் பனைமரத்தை சொல்றாரு, பனைமரத்தை போல நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். ஆலயத்தில் என்ன செய்யணும்? நட்டு வச்சிருக்கணும். வீட்டுக்கு போக முடியாது. கை காலில் காங்கிரீட் போட்டு என்ன செய்யணும்? இங்கேயே இருக்கணும். என் ஆலயத்தின் வாசற்படியில் நித்தம் காத்திருப்பதே நலம் என்று சொல்லி, நாடுவேன் என்று சொல்லி தாவீது சொல்றாங்க. அப்படி இருக்கணும். ஆலயத்துக்கு அடுத்த காரியங்கள்ல நம்ம ஓடுற காரணம். இன்னைக்கு உலக பிரகாரமாக அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஓடணும். ஆனா இன்னைக்கு அந்த ஓட்டம் குறைஞ்சு போச்சு. ஏன்? குழந்தைக்கு சோறு கொடுக்கணும், வேலைக்கு போகணும், அங்கே போகணும், வேலைக்கு போயிட்டு வந்த டயர்டு, இதெல்லாம் பார்த்தா எடுத்தா என்ன செய்யாது? வேலைக்கே ஆகாது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய காற்றடிச்சாலும், எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் பனைமரத்தை ஒண்ணு என்ன செய்ய முடியாது? அசைக்கவோ முடியவே முடியாது. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பனைமரத்தை எப்படி ஆட்டவோ அசைக்கவோ முடியாதோ, அத போல கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருந்தால் உங்களை ஒரு பிசாசும் ஒரு உலகமும் உங்களை என்ன செய்ய முடியாது? அசைக்கவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 3:28 நான் வாசிக்கும் போது, மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாசம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது நான் மன மகிழ்ச்சியா இருந்தேன். நமக்கு இன்னைக்கு என்னன்னா, ஆலயத்துக்கு போறதுக்குனாலே ஐயோ
கசக்குது. ஒரு மீட்டிங் போனாலே இந்த பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டரும் வந்து கூப்பிட்டுட்டாங்க, அதனால என்ன செய்ய வேண்டியிருக்கு, போக வேண்டியதாக இருக்குது. அவங்க மூஞ்சியை பார்த்து என்ன சொல்லுவாங்க பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போக வேண்டியிருக்கு இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ரட்சிப்பு ஆலயத்தில் இருந்து வரும், ரட்சிப்பு அவருடைய இரத்தத்தினாலே வரும். நாம் நீதிமான்களாக்கப்படுவது அவருடைய இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. சபை வளரணும்னா இது நம்ம ஆலயத்தில் என்ன செய்யணும், நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். கூப்பிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை, கூப்பிடாம வரணும். பாஸ்டர் நான் என்ன செய்யணும், இன்னைக்கு வந்த உடனே கேட்டார், சகோதரர் சொன்னார், நான் 5:15 ஐயோ என்ன எதிர்பார்த்தாங்க. அவங்க என்ன செய்யணும், ஆச்சரியமாயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். உண்மைதானே? பிரசங்கியார் 7:15 வருவாங்க, செய்தி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வருவாங்க. வந்துட்டேன், பாயெல்லாம் போட்டு நல்லா ரெடியாக இருந்தது. பிறகு சொன்னார், நான் தான் பாயெல்லாம் போட்டு எல்லாம் ரெடியா. நான் சொன்ன முதலாவது, நாங்கள் இங்கே முன்னாடி வந்து இந்த வேலைகளெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு. இங்கே நானும் என்ன செய்தேன், நான் தான் எல்லாத்தையும் செய்தேன். ஹல்லேலூயா. கேட்டபோது எனக்கு துக்கமாகவே இருந்தது. எங்கள் ஆலயத்தில் நான் போகிறதில்லை. நான் ஒரு காலத்தில் போயிருந்தேன். ஒரு 15-16 வருஷங்களுக்கு முன்னாக நான் போய் ஆலயத்தில் பாய் போடுவோம். நானும் என்னுடைய மனைவியும் பாய் போடுவோம், எடுப்போம், எல்லாம் செய்வோம். என்னுடைய முதல் விசுவாசியே இங்கே அரக்கோணத்தில் தான் இருக்காங்க. என்னுடைய சகோதரி, அருமையான சகோதரி சாராளுடைய அண்ணி, நாத்தனார். இப்போ சபையை பார்க்கறது எடுக்கிறதெல்லாம் என்னுடைய உடன் ஊழியர் அருமையான ஆண்ட்ரூ கூட இருக்கக்கூடிய. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் சபை சாப்பாடு நாங்கள் போய் சாப்பிட தான் போவோம். நாங்கள் போய் சர்ச்சில் 10 மணிக்கு போய் சேருவோம், எல்லாம் ரெடியாக இருக்கும். சாப்பாடு 9 மணிக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு போய் குளிச்சுட்டு 10 மணிக்கு வந்துடுவாங்க அவங்க, ராணி அம்மா எல்லாரும். ஹல்லேலூயா. யார் ஆலயத்தில் வந்து நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீதிமான்களாக்கப்பட்டால் ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறீர்கள். அந்த சபை வளர்வதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் இந்த இடம் கொள்ளாமற் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் போல நாம என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்பதான் நாம் நீதிமான்களாக்கப்படுவோம். திருச்சபைக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும். திருச்சபை என்ன சொல்லுதோ அதை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வதாக நாம் பார்க்கும்போது வசனத்தில் வாஞ்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வசனம் சொல்றது வேணாம் ஐயா. இன்னும் யாரும் வாட்ச் பார்க்கல. ஹல்லேலூயா. வாட்ச் அங்கே டைமை பார்க்குறீங்களோ என்னமோ தெரியல, இன்னும் வாட்ச் பார்க்கல. நீங்கள் என்ன வாட்ச் பார்த்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். நான் கொண்டு வந்திருக்கிற சோத்து மூட்டையா அவுத்த பிறகு தான் விடுவேன். ஹல்லேலூயா. 10 நிமிஷத்துல ஆராதனை முடிச்சிட்டாரு. நீங்க எல்லாரும் பாடிட்டீங்க. இனி நான் ஏன் பாட்டை நீங்க கேட்க வேண்டாமா? நல்லா எடுத்துக்கிட்டே பாடுவார் அருமையான பாஸ்டர். அவரா பாட்டு ஏற்றி பாடுவார். அப்படிதானே ஐயா? ஹல்லேலூயா. சரி, அப்ப வேற ஒரு பாஸ்டர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதுங்க. இப்பவே ஐயோன்னு சொல்லி வசனத்தை விட்டுறாதுங்க. ஐயோ விட மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல். எப்படி ஒரு குழந்தை, எல்லாம் நமக்கு நல்ல வசனம் தெரியும், ஆனா we won't practice. வளரணும்னா நமக்கு வசனம் வேணும், தெரியும். அந்த வசனத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், பிடித்து கொள்ள மாட்டோம். அது கொஞ்சம் கஷ்டம், அது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் சிரமமா இருக்குல்ல? ஆமாவா இல்லையா? வசனத்தை கேட்கிறது, வசனத்தின்படி நடக்கிறது
அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக சில இடங்களில் வந்துக்கிட்டு எங்கள் சர்ச்சில் கூட ஒரு அம்மா நல்ல வியாழக்கிழமையான நாங்கள் பைபிள் ஸ்டடி நடத்துவோம், வரமாட்டாங்க. வியாழக்கிழமை சாயந்தரம் எங்களுக்கு பைபிள் ஸ்டடி. ஆனால் அவங்க வரமாட்டாங்க. என்னன்னு கேட்டால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்புறமா தான் கொஞ்சம் மெதுவாக லேசாக ஒவ்வொரு தரம் வாய் திறக்க ஆரம்பிச்சாங்க. சீரியல் ஓடிட்டு இருக்கு. இந்த நேரம் என்ன ஆகுது? சீரியல். அந்த சீரியலை கேட்கலன்னா நம்ம என்ன ஆயிடும்? மண்டை யார் மாமியார் எந்த மருமகளை மாமியாரை கெடுக்கலாம், எந்த மாமியார் எந்த மருமகளை கெடலாம், எங்க எப்படி கொலை செய்யலாம், எப்படி கெட்ட நடவடிக்கைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கறது அந்த சீரியல்கள். எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோங்க. ஐயோ பாஸ்டர் எங்களை தப்பா நினைச்சுக்குவாரு. நான் பார்த்தேன் ஒரு காலத்தில். சித்தி இப்ப சொல்லுவாங்க, இப்ப சிரிக்கிறாங்க. உடனே அந்த சிரிப்பு கேட்ட உடனே அடுத்தது வாழ்க்கை. 2 சீரியல் 10:30 மணி வரைக்கும் ஓடும். அப்ட்ரான் கலர் டிவி, அந்த டிவியை வச்சுதான் நானும் பார்த்தோம். ஊழியமும் அதை வச்சுதான் செய்யும். அரக்கோணம் திருத்தணி பகுதியில் நான் கொண்டு வந்து என்ன செய்தேன்னு சொன்னால், ஒவ்வொரு மாதமும் நான் அரசாங்கத்தில் ஒரு பணியில் இருந்தவன். அரசாங்கத்தில் ஆண்டவர் என்னை ஒரு உயர் பதவியில் வைத்திருந்தார். அதில் என்ன செய்ததுன்னா, அந்த நாட்களில் நான் ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலாகவே ஊழியங்களை செய்துட்டு இருக்கிறோம். அப்படி செய்யும்போது ஒவ்வொரு மாதமும் வேன் எடுத்துக்கிட்டு திருத்தணி, அலமேல்மங்கலம், மத்தூர், அங்கே கிராமங்கள் ஆக ஒரு எல்லா கிராமத்துக்கும் போவோம். பொம்ராஜம்பேட்டை, அந்த பேட்டை, இந்த பேட்டை, எறும்பி, அம்மனூர், தூர், எல்லா இடங்களுக்கும், அம்மனூர் எல்லா இடத்துக்கும் அப்ட்ரான் கலர் டிவியும் ஒரு டெக்கையும் எடுத்துகிட்டு போயிட்டு பாடுவோம். பொன்பாடி திருச்சபை சார்பில்லாதபடிக்கு போவோம். அதே டிவியில தான் சித்தியையும் வாழ்க்கையையும் பார்த்தோம். அதுக்கு பிறகு அதெல்லாம் விட்டுட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு சொல்லி 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 இனி இந்த ஆள் விடமாட்டான் போல் இருக்குன்னு சொல்லி என்ன செய்தாங்க, அவங்க சீரியலை விட்டுட்டாங்க, சபையில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உலகம் நல்ல சீரியலை பார்த்து இன்னும் சிலர்கிட்ட கேட்டா சொன்னாங்க, எங்களுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு என்னையா எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், இதை பார்க்கறது தானே கொஞ்ச நேரம், இதில் தானே சந்தோஷம். எதில் சந்தோஷம்? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எப்படி ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு தாயினுடைய பாலை நாம் கொடுத்து வளர்க்கிறோமோ, ஐ எம் எ காம்ப்ளான் பாய்னு சொல்றோம், அதெல்லாம் கொடுத்து எப்படியாவது என் பிள்ளை வளரணும், வளர்ந்துடணும், என் தோளுக்கு மேல வந்துட்டான், அரே என் தோளுக்கு மேல வந்துட்டான் என் பிள்ளை அப்படின்னு சொல்றோம். கடந்த மாதம் கீழாந்துறையில் அருமையான முரளி மோசஸ் பாஸ்டர் அவங்களுடைய திருச்சபையிலே பெண்கள் ஐக்கிய கூட்டம் நடைபெற்றது. மாசந்தோறும் நடத்துகிறாங்க. அங்கே எனக்கு ஒரு நோட்டீஸை என்கிட்ட வீட்டில் கொண்டு வந்து தந்தார். நாங்கள் நெமிலி தாலுக்கா போதர் ஐக்கியத்தினுடைய கூடுகையிலே நாங்கள் என்ன செய்யணும்னா ஒரு இதுவாக இருக்கிறோம், பொறுப்பாளர்களாக இருப்பதனால ஒரு நோட்டீஸை கொண்டு வந்து தந்தார். பிளஸ்ஸி சியோன் சுகவாழ்வு சபை விண்டர்பேட்டை அப்படின்னு அதில் போட்டிருந்து செய்தியாளர். உடனே எனக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு. நான் கேட்டேன், இந்த பிளஸ்ஸி யாரு? பால் விஜயகுமாருடைய மகளா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அவங்கள பார்த்து, அந்த நோட்டீஸ் வச்சுருக்காங்க, இதை பாருங்கள், நான் அவங்கள பார்த்ததே இல்லை, போதும் பரவாயில்ல அப்படி நீங்களே காமிச்சிருங்க இங்கேருந்து. லாஸ்ட் மந்த் தானே, லாஸ்ட் மந்த் நான் பார்த்ததில்ல அப்படின்னாங்க. நிச்சயமா நான் சொல்லிட்டேன் என் ஒய்ஃப்கிட்ட, நம்ம பால் விஜயகுமார் சகோதரருடைய மகளாக தான் இருக்கணும், கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், போகணும், கண்டிப்பாக நம்ம போகணும். எதுக்காக போகணும்? பிளஸ்ஸியுடைய பிரசங்கத்தை கேட்கறது, மெசேஜை கேட்கறதுக்காக நான் போனேன். அன்னைக்கே நான் சொன்னேன், ஹல்லேலூயா. தமிழில் சொல்லுவாங்க, ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், என் மகன் வளர்ந்திருக்கிறா, செய்தி கொடுக்கிறா, அந்த செய்தியை நான் கேட்பதற்கு ஆவலோடு போனேன். ஹல்லேலூயா.
அந்த மாதிரி வளரணும். நீங்க அந்த மாதிரி வளரணும். எத்தனை பேர் வளர்றீங்க? எத்தனை நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்குறீங்க? என்ன பால் கொடுக்குறீங்க? திருவசனமாகிய ஞானப்பாலை கொடுக்குறீங்களா? ஆவின் பால் கொடுக்குறீங்களா? ஆவின்ல நான் வேலை பார்த்தவன், ஆவினுக்கு அதிகாரியா இருந்தவன். பரவாயில்ல, ஆவின் பால் கொடுத்தா கொஞ்சம் வளரும். மற்ற ஆரோக்கியம் எல்லாம் கொடுத்தா ஆரோக்கியம் இல்லாத பால். நான் அதுக்கு போக வேண்டாம். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு வேணும்? இப்போ வீட்டுக்கு போறவங்களுக்கு, இப்போ பசியோட இருக்கிறவங்க யார் சொல்லுங்க பார்க்கலாம்? உண்மையா சொல்லுங்க. பசியோட இருக்கிறேன் நான். ஒன்று கீபோர்டு பாடுற தம்பி, அப்பவே அவர் லேஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாரு வெளியில, அதனால கண்டிப்பா உங்களுக்கு பசிக்கும். அந்த லேஸ் சாப்பிடாதுங்க பாவி. இதை நான் வெளியில இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பிரசங்கத்தில் சொல்றதுக்காக நான் என் பிள்ளைங்களுக்கு லேஸ் வாங்கி கொடுக்கவே மாட்டேன். என் பேத்திக்கும் பேரனுக்கும் கூட கொடுத்ததில்லை இது வரைக்கும். ஹல்லேலூயா. பேரன் 10ஆம் வகுப்பு போறான், பேத்தி 5 சீனியர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு போகிறான். இது வரைக்கும் அவன் கேக்கு சாப்பிட்டதில்லை, பிஸ்கட் சாப்பிட்டதில்லை, லேஸ் சாப்பிட்டதில்லை, சாக்லேட்ஸ் சாப்பிட்டதில்லை. ஹல்லேலூயா. இதெல்லாம் வேண்டாம். செல்ஃபோன் பார்த்ததில்லை, இது வரைக்கும் கொடுத்ததில்லை. அதனால தான் எனக்கு நான் வந்த உடனே அந்த இதை சொன்னேன், அருமையான சகோதரி நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து கவனமாக இருக்கணும், என்ன மேலே வருத்தப்படாதுங்க. பார்க்குற பார்வை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது. என்ன செய்கிறது? என் பிள்ளைய தடுக்க முடியும். நான் போய் அந்த செல்ஃபோனை வாங்கலாமான்னு இருந்தேன். ஹல்லேலூயா. இதுவாகவே இருந்து ஓய்விட்டாங்க, கண்ணை காமிச்சேன். நாங்கள்லாம் அப்படி தான் செய்வோம். சர்ச்சில் யாருடைய குழந்தைன்னு பார்க்க மாட்டோம். தப்பு பண்ணா போட்டு அனுப்பிச்சிருவோம். அந்த நிமிஷத்திலேயே இங்க ஒண்ணு அல்லது இங்க ஒண்ணு கொடுத்து உட்கார வச்சிருவோம். ஹல்லேலூயா. எங்க சபையில லேட்டா வந்தாலே, சத்தமா சொல்லுங்க, சர்ச்சுக்கு கதவை பூட்டிடுவாங்க, வெளியில கேட்டை பூட்டிட்டுருவாங்க. பூட்டுவீங்களா நீங்க? எங்க ஒருத்தரும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க வர்றதே புண்ணியம். 2 பேரோ 3 பேரோ வந்தாலும் புண்ணியம்னு நாங்க இருக்கிறோம். சர்ச்சு அவங்க ஹஸ்பண்டே பூட்டி வெளியில விட்டேன். ஓப்பரா பேசுறேன். கண்டிப்பு உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால், சத்தியத்தை சத்தியமாக நீங்கள் போதித்தால் தான் பிள்ளை என்னிடும் முருங்கைய ஒடிச்சு வள பிள்ளை அடிச்சு வள. நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. நானா சொன்னேன். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பழைக்கிறான். தயவு செய்து நாம் அதிக கவனத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்போஸ்தலர்கள் எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். வசனத்தை கேட்டு விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். விசுவாசித்தவங்க தொகை எத்தனை பேர்? ஏறக்குறை 5000 பேர் இருந்தது. 10 மணிக்கு தான் சாப்பாடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ரெடியா கொண்டு வந்திருக்கேன், கார்ல இருக்கு. நான் வந்தா தான் என்ன செய்ய முடியும்? சாவி எடுக்க முடியும். அவர் பாஸ்டர் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே சாப்பாடு கிடையாது. சங்கீதம் 119:77 நான் வாசிக்கும் போது, உம்முடைய வேதம் மன மகிழ்ச்சி, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. 119 சங்கீதம் 105ஆம் வசனம். அநேக வசனங்களை நமக்கு தெரியும். 165 119 சங்கீதம் 165ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 1 நாம் பார்க்கணும், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரரும் கருமத்தில் உட்காரணும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து வாசிங்க, நேசிங்க, யோசிங்க, அப்பியாசிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாசிக்கிறோம்? இன்னைக்கு எக்ஸாமினேஷன் என்ன செய்வோம்? பைபிள் படிச்சா
இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கேட்டவர் அநேக காரியங்கள் அவர்களுக்கு அம்மா பைபிள் படிச்சுட்டேன். சரி, ரைட் மகளே. அதுல என்ன இருக்கு? எத்தனை பேர் படிச்சிருக்கோம்? ஒவ்வொரு நாளும் படிக்க 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 நமக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு புதிய 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 காரியங்களை நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மட்டும் இல்ல, தேவ பக்தி வேணும். முதலாவது நான் என்ன சொன்னேன்? தேவனுக்கு பயந்து இருக்கணும்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்ற? தேவ பக்தி வேணும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு யாராவது வாசிக்க முடியுமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களை, ஆரோக்கிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் கொல்லாத சம்சயங்களும் உண்டாகி. சம்சயங்கள் പറഞ്ഞാൽ എന്താണെന്ന് അറിയാമോ? സംശയം என்ன? பைபிள்ல இருக்கிற அந்த வார்த்தை தானே சம்சயம்னா என்ன? മലയാളത്തിൽ தான் இந்த வார்த்தை. അതുകൊണ്ടാണ് ഞാൻ ചോദിച്ചത് സംശയം എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണെന്ന് അറിയാമോ? யாருக்காவது மலையாளம் தெரியுமாங்க? தெரியாது. டீச்சர் மட்டும் கை தூக்குறாங்க. சம்சயம்னா டவுட். டவுட்னா சந்தேகம். சந்தேகம் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவருமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இதுதான் இன்னைக்கு சபையில நடக்குது. ஆமாவா இல்லையா? போட்டி, பொறாமை, சபையில தர்க்கங்கள். உட்கார்றதுலயே ஒரு சீட்டு பக்கத்தில் உட்கார்ந்துட்டா டைம் ஆயிப்போச்சு, மணி ஆயிப்போச்சு. உட்கார்றதுக்கு சீட்டு கிடைக்கலனாலே கொஞ்சம் நாழ்ந்து உட்காரனாலே என்னாச்சு? கடைசி சீட்டு காலியா இருக்கும். உள்ள போறவங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு நம்ம ஒதுங்கி போய் உட்கார்றோமா? சொல்லுவோம், யோசிப்போம். சபையில் இன்னைக்கு தர்க்கங்களும் வாக்குவாதங்களும் உண்டாகி எத்தனை சபைகள் பிரிந்து 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 போகின்றன. சபை வளரணுமா? சபை பிரிஞ்சு போறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு என்ன செய்தாங்க? அனுதினமும் இல்லந்தோறும் வீடுகள் தோறும் என்ன செய்தாங்க? அப்பம் பிட்டார்கள். ஒரு காலம் வரும், நிச்சயமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக ஒவ்வொரு வீட்டிலும் அப்பம் பிடிக்கக்கூடிய காலம் வரும். விசுவாசிக்கிறவங்களை மட்டும் ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா வீடும் திருச்சபையாக, எல்லா வீட்டிலும் ஆராதனை நடக்கிற இடமாக, எல்லா வீடும் ஜெப வீடாக, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்படும் என்று சொல்லி ஜெப வீடா இருக்கணும். அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிறதே 10 பேர். அந்த 10 பேர்ல என்ன மாதிரி பிரசங்கியார விட்டு கூட்டு வந்து விட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? பாதி பேரை பிரிச்சுட்டு அடுத்த ஒரு சபை அடுத்த தெருவில். ஹல்லேலூயா, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் பேர்ல பயபக்தி உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். தெய்வ பயம் இருக்கணும். ஆண்டவருக்கு முன்னால பயம் இருக்கணும். இன்னைக்கு சர்ச்சில் வந்து உட்கார்ந்தாச்சுன்னா சேர்ல உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்றாங்க, காலை நீட்டிட்டு உட்கார்றாங்க. பைபிள தாளம் போடுறாங்க. பைபிளை இன்னைக்கு அந்த நாட்கள்ல பைபிளை எப்படி வச்சுட்டு போனோம்? இப்படி எடுத்துக்கொண்டு போனோம். இப்ப எப்படி எடுத்துட்டு போறோம்? ஒரு பைக்குள்ள வச்சு. இதை கேவலமா நினைச்சுக்கிட்டு போற காலங்கள். சபை வளராது, நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சியை காண முடியாது. என்னைக்கு நீங்க ஆண்டவராகிய இயேசுவை மெய்யான தேவன் என்று நீங்கள் மற்றவர்களுக்கு அறிக்கை செய்கிறீர்களோ, அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகும். ஹல்லேலூயா. அடுத்தது நாம் சொல்லும்போது
ஐந்தாவதாக ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை. ஜெபமில்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஜெபமில்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஒரு கூரை இல்லாத வீட்டில் நம்ம இருக்க முடியுமா? முடியாது. ஜெபம் கண்டிப்பா வேணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கிறீர்கள். ஒரு நாளைக்கு ஆண்டவர் வந்து விற்கிறவர்களையும் வாங்குறவர்களையும் அடிச்சு துரத்தி என்ன செய்ய போறாரு? நம்ம சபையில இருந்து இது பண்ண போறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 6 மாசத்துக்கு ஒரு அறுப்பெண் பண்டிகை, சேர்ப்பெண் பண்டிகை, பல பண்டிகைகளை இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நான் இன்னைக்கு எந்த சபையை நான் குறிப்பிட்டு சொல்லல. டான்ஸ், குத்தாட்டம், கும்மாளம், பிபிஎஸ் நடந்தா என்ன டான்ஸ்? ஜிங்கி ஜிக்கி ஜிங்கா ஜிக்கி அப்படி மட்டுமா நடக்குது? அருமையான பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எப்படியெல்லாம் டான்ஸ். நம்ம அதை பார்த்து என்ன செய்யறோம்? கைதட்டி, என் பிள்ளை என் பிள்ளை ஆடுறா பாரு, என் பிள்ளை, அது ஏன் பொண்ணு. ஆட்டங்கள் இன்னைக்கு சரீரத்தை நாம் மிகவும் நேசிக்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய சரீரத்தை, இது ஆண்டவர் வாழும் இல்லம், இது தேவனுடைய ஆலயம். இதை நீங்க கள்ளர் ஆக்க கூடவே செய்யக்கூடாது. விற்கிற வாங்குற எல்லாத்தையும் நம்ம அடிச்சு துரத்துற காலம் வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கும்மாளம் கொத்தாட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே உணர வேண்டும். இதெல்லாம் வேண்டாம். விபிஎஸ் நடத்துவோம், அருமையான பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுப்போம், சின்ன சின்ன செய்கைகளை மட்டும் சொல்லி கொடுப்போம், மகிழ்ச்சியோட இருக்கட்டும். ஆடியோ விஷுவல் என்று சொல்வார்கள், பார்க்கணும். பிள்ளைகள் அதற்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சின்ன 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 டான்ஸு. எங்கள் சபையில் இப்போ விபிஎஸ் நடத்தணும், சிஎஃப்சி இதில் விபிஎஸ் நடத்தணும். எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மூமெண்ட்ஸ் ஒன்று போட்டு கொடுத்தாரு. எங்கள் மாஸ்டர் இவர் தான், ஆண்ட்ரூ, என்னுடைய உடன் ஊழியர் தம்பி. அவர் தான் வந்து என்ன செய்தார்னா சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுக்கும்போது 2 பிள்ளைகள், அண்ணா இது வேண்டாண்ணா அப்படின்ட்டாங்க. இன்றைக்கு காலையில் கூட என்னுடைய சபையில் இதை எடுத்து பேசினேன். ஆண்டவரை அறியாத பிள்ளைகள், ஆண்டவரை பற்றி தெரியாத பிள்ளைகள், அப்படி ஒன்றும் அசிங்கமான மூமெண்டே இல்லை. அது இடுப்பில் வச்சு கையா இப்படி இந்த டான்ஸ் தானே, இந்த டான்ஸ், இந்த ஒரு அசைவு கூட வேண்டாம்னா இது வேண்டாம், வேற ஆட்டம் போட்டுக்குவோம், வேற சொல்லுங்க, வேற மூமெண்ட் சொல்லித்தாங்க. நாங்கள் எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய சபைகளில் நீங்கள் இது பண்ணுறீங்க? எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆட்டத்தை நேசிக்கிறீங்க? ஆட வேண்டியதெல்லாம் இப்படிப்பட்ட ஆட்டங்கள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையை சபையாக, இது ஜெப வீடாக நாம் என்ன செய்யணும்? வைத்துக் கொள்ள வேண்டும். 3வது ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற என் அருமை தேவ ஜனமே, சபையில வந்தாலே இது தேவன் தங்கி இருக்கிற இடம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், அதனால நீங்களும் பரிசு. இங்க உள்ள வந்தாச்சுன்னா செருப்ப கழட்டி வெளியில போட்டுக்கிட்டு, எப்படி மோசைகிட்ட ஆண்டவர் சொன்னாரோ, உன் நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, செருப்ப கழட்டி பாதரட்சையே கழட்டி போடுனாரோ, அதே மாதிரி செருப்புனா என்னது? நம்ம சரீரத்திலேயே, நம்ம உடம்புலேயே, நம்ம போட்டுக்கிறதுலே மிகவும் அழுக்கான ஒரு இடம் செருப்பு தான். வெளியில போயிட்டு சுத்திக்கிட்டு வரக்கூடிய இடம். இன்னைக்கு காலையில் என் வண்டியில 2 பேர் ஏறுறாங்க. என் வண்டி நடுவு பகுதியில் வந்துக்கிட்டு ஒரே சேராக இருக்கு. தொடச்சி பார்த்தா இனி கழுகணும். கால் செருப்பு தான், செருப்பை கழட்டிக்கிட்டு வெளியில போடணும். ஆண்டவர் நம்ம எச்சரிக்கை செய்கிறார். ஜெப வீடு. அப்போ சில பேதுருவும் யோவானும் சிறைச்சாலையில் இருந்து என்ன செய்றாங்க? ஜெபம் பண்ணின போது அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆண்டவருடைய ஆலயம் பரிசுத்தமான இடமா இருக்கணும். ஆவியில நிரம்பி நமக்கு ஒரு இடம் இருக்கு, ஒரு நேரம் இருக்கு. என்ன நேரம்? ஆலயத்தில் பரிசுத்தமான நேரம் என்ன நேரம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆராதனை நேரம். இந்த ஆராதனையில மட்டும் என்ன செய்யறோம்? உண்மையா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஆமென் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. ஹல்லேலூயா. உண்மையை விசுவாசிக்கிறீங்களா?
ஆராதனை நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. மற்ற நேரத்தில் நீ கால உள்ள வச்ச ஆராதனை ஆலயத்தை திறந்த நேரத்தில் இருந்து ஆமேன் போட்டு பூட்டுற நேரம் வரைக்கும் என்ன செய்யணும்? தேவ பிரசன்னம் இங்கே இருக்கிறது. அதை உணரணும், அதை உணர வைக்கணும். ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, 2 விசுவாசியா இருந்தாலும் சரி, நான் ஒரே வார்த்தை சொல்வேன். எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் போது நான் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர்ஸ் இருந்தா தயவு செய்து சொல்லுங்களேன். என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர்மா கூட சொல்லலாம். ஐயா சொல்லுங்க ஐயா, நீங்க ஒரு விசுவாசிக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போறீங்க, ஒரு சபை ஒரு சகோதரிக்கு விசுவாசி ஆக்க போறீங்க, என்ன சொல்லுங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி, அப்படிதானே சொல்லுங்க ஐயா. தப்பா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் சொல்லவே மாட்டேன். கஷ்டப்பட போறீங்க, சொன்னது இல்லை. இனிமேல் தான் உங்களுக்கு உபத்திரவங்கள் அதிகமாய் வரும். பிசாசானவர் உங்களை சோதிப்பதற்கு அதிகமாய் வகை தேடுவான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அதிகமாய் வஞ்சிக்கிறதற்கு பிசாசு தேடுவான். நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிறது பஞ்சமெத்தையில படுத்திருக்கிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சமெத்தையில படுத்து சுகமாய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. பாடுகளை உபத்திரவங்களையும் சகிக்கிற வாழ்க்கை. பெர்க்மான்ஸ் பாடினாரு, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. அடுத்தது இப்ப அப்படி இல்லையே, அப்படியா இருக்கு? இப்ப என்னது? ரத்தத்தை சித்தம்னு மாத்திட்டோம். ரத்தத்தை என்னன்னு மாத்தணும்? சித்தம். ஆமாவா இல்லையா? ரத்தமே சிந்தின்னு அவர் பாடினாரு. ஐயோ இது நானாண்டா பாவி, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். அதுவும் கரெக்ட் தானே? எத்தனை பேர் ஜெபிச்சீங்க? அவன் வருவான், இவன் வருவான், அந்த ஆட்சி வந்துடும், இந்த ஆட்சி வந்துடும், எங்களை எல்லாம் அடிச்சு போடுவான், நாங்கள்லாம் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறாங்க. ஜெபிச்சிங்களா இல்லையா? நாங்க ஜெபிக்கவே இல்லை. நாங்க ஜெபிக்கவே இல்லை. என்னது இந்த ஆள் எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி பேசுறாங்க, எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தியே பேசுறானே. ஆமா, நாங்க அப்படி ஜெபிக்கவே இல்லை. ஆண்டவரே உம்முடைய சித்தப்படியான ஆட்சியை எங்களுக்கு கொண்டு வரும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. நீ எவ்வளவுதான் தலைகளதினாலும். இன்னைக்கு இங்க வந்து நாங்க உங்களை இப்படி உட்கார வச்சு பிளேடு போடணும்னு சொன்னா அது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. முடிக்க மாட்டார் போல் இருக்க, சொன்னதை செய்தா தான் இந்த ஆள் விடுவார் போல் இருக்க. ஆமா, முதலாவது சொல்றேன், ஏற்கமா வெட்டு ஒண்ணு தொண்டு 1 சாமுவேல் எழுதின 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நான் பார்க்கும்போது அன்னாள் என்ன செய்தாங்க? போய் கர்த்தருடைய சந்நிதியிலே இருதயத்தை ஊற்றி விட்டாள். இது இருதயத்தை ஊற்றுனது ஆபரேஷன் பண்ணி ரத்தத்தை புழிஞ்சு விடுற இடம் அல்ல. நாம ஏலி பார்த்துட்டு கேட்கிறான், என்னம்மா ஏன் நீ என்ன குடிச்சு வரைச்சிட்டு இருக்கியா? வாய் மட்டும் சத்தம் வெளியில கேட்கல. இவன் சாராயம் குடிச்சிட்டு நல்ல பாட்டில் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு என்ன செய்யிருப்பா? ஒருவேளை இருக்காளோன்னு அவனுக்கு ஒரு சந்தேகம். நம்ம ஆளுக்கெல்லாம் அப்படிதான் சந்தேகம் வரும். என்ன இப்படி அழுது ஜெபம் பண்றாளே, என்ன ஜெபம், என்ன என்ன பண்றா, குடித்து வெறித்திருக்கிறாளோன்னு சொல்லிட்டு. ஆனா அவ என்ன சொல்ல, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ, எங்க போய் என்னுடைய இருதயத்தை ஊற்ற வேண்டுமோ அங்கே நான் என்ன செய்றேன்? என்னுடைய இருதயத்தை ஊற்றி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் சுகமாக்குறார், குணமாக்குறார். இங்க வந்து ஊத்துங்க, இங்க வந்து உங்களுடைய கண்ணீரை கொட்டுங்க. தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தில் வந்து உங்கள் இருதயங்களை ஊற்றுங்கள். அப்பொழுது என்ன செய்வான்? சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தான். அவன் நேர்ந்து கொண்டதையும் அப்படியே செய்தான். ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போன பிறகு அன்னாளுக்கும் எல்கானாவுக்கும்
வயது சென்ற பிறகுதான் இந்த சம்பவம் நடந்தது. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள். நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கா? எத்தனை பேர் நாம ஜெபிக்கிற போது, ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் போது, இது எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆனா கிடைக்கணுங்கிறதுக்கு எங்க டீச்சர் ஒரு கதை சொன்னாங்க. அவங்க டீச்சராக இருந்தவங்க ஸ்கூலில் 2 பிள்ளைகள் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பையன் என்ன செய்தான்னா, ரோமனுடைய தலைநகரம் எங்க? இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லி. அதை ஒரு என்ன செய்யறான் பரீட்சையில், இந்தியாவுடைய தலைநகரம் ரோம்னு எழுதிட்டான். வெளியில வந்தவன் கேட்டான், டேய் இந்தியாவுடைய தலைநகரம் எதுடா? டெல்லிடா. டேய் போடா, நான் ரோம்னு எழுதியிருக்கேன்னு. டேய் அது தப்புடா, மார்க் கிடைக்காதுடான்னு. உடனே இவன் என்ன செய்தான், சர்ச்சுக்கு போற பையன், ஆண்டவரே ஏசப்பா இந்தியாவுடைய தலைநகரை மாத்துங்க. நடக்கிற காரியம் ஐயா, ஒரு நாள் நடக்கும். அதுக்கு அங்க ஆண்டவர் இருக்காரு. அது ரோம் இல்ல, எருசலேம் தான். அது கூட எங்க இல்ல, ரோம் இல்ல, எருசலேம். ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரம எருசலேம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அங்க போய் தான் இருக்கணும் நமக்கு. ஹல்லேலூயா. நம்ம அதனால ஜெபிக்கும் போது, நான் எதை கேட்டாலும் எனக்கு ஆண்டவர் தருவார்னு சொல்லி கேட்டா, இப்ப நீங்க ஜெபம் பண்ண போறீங்க, ஆண்டவரே 9 மணிக்கு முன்னாடி இந்த பாஸ்டர் முடிக்கணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா 8 மணிக்கு கொடுத்தாங்க, 1 மணி நேரம். எவ்வளவு ஐயா நீ எடுக்கலாம்? ஏன் விருப்பம்னு சொல்லிட்டாரு. நான் பொறுப்பு இல்ல, அவர் தான் பொறுப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, 6வதாக ஒரு மனம் ஒற்றுமை வேணும். சபைகளுக்குள்ள இன்னைக்கு வேற பல்வேறு சபைகளிலிருந்து வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். பல சபைகளிலிருந்து வந்திருக்கீங்க. எங்க சபையிலிருந்து நாங்கள் 4 பேர் வந்திருக்கிறோம். ஆகவே நமக்குள்ள ஒரு மனம் ஒற்றுமை வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கா? குடும்பங்கள்ல இருக்கா ஒற்றுமை? அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது, விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனும் தனக்குள்ளதை தன் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு கொடுக்கிற போது இப்ப நமக்கு தெரியும் ஒரு மனம் ஒற்றுமை நம்மகிட்ட எப்படி இருக்கு. இங்க மட்டும் இல்லை, நீங்கெல்லாம் நல்லவங்க, எனக்கு தெரியும். நீங்கள்லாம் அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டீங்க. ஒரு மன ஒற்றுமை உங்களுக்குள்ள இருக்கு. அதனால தான் இவ்வளோ நேரம் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர்ஸ் மீட்டிங்லேயே நடந்தது. எங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் 1000க்கு மேல பாஸ்டர்ஸ் கூட்டினாங்க. பாதி சாப்பாடு கீழே தான் போச்சு, தட்டுலையும் இல்லை. ஏன்? வாங்கிட்டு போறதுக்கு அடிதடி கலாட்டம். ஒரு மனம் இருக்கா? ஒற்றுமை இருக்கா? நமக்குள்ளால இருக்கா? நமக்குள்ளாலே இன்னைக்கு யோசித்து பாருங்க. நமக்குள்ளாலே இன்னைக்கு இருக்கா? நம்ம பக்கத்தில் இருக்கிற சகோதரி, நம்ம சபையில இருக்கக்கூடியவங்கள்ட்ட எத்தனை பேர்ட்ட நம்ம ஒன்னா பேசுறோம்? எத்தனை பேர்ட்ட நம்ம அன்போடு இருக்கிறோம்? எத்தனை பேர்ட்ட நம்ம ஒரே ஐக்கியம் வச்சிருக்கிறோம்? ஆனால் அவள்கிட்ட நம்ம பேச மாட்டோம். யாராவது ஒன்று சொல்லி இதை அங்கே சொல்லுங்கன்னா என்ன சொல்கிறோம்? ஐயோ பாஸ்டர், நான் அங்கே அவங்கள்ட்ட அதிகமாக டச் வச்சுக்கிறதே இல்லை, அவங்க ஒரு மாதிரி, நீங்கள் இலையே சொல்லிடுங்க. ஆமாவா இல்லையா? அம்மாவுக்கு நல்ல அனுபவம், வயதினுடைய முதிர்ச்சி, அதனால அனுபவம், அந்த அனுபவம். அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலோமோனுடைய மண்டபத்தில் கூடி இருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனம் ஒற்றுமை இருந்தால் தான் சபை தாகணும். எல்லாரும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு
பயந்திருங்கள். சகோதரிடத்துல அன்பு கூறுங்க. நமக்கு அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. கடைசியா நம்ம சொல்லும்போது தேவனுடைய சித்தத்திற்கு காத்திருக்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு போய் நான் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணா, எனக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணா அது உடனே இன்னைக்கே எனக்கு கிடைக்கும். சங்கீதம் 40:1 என்ன சொல்லுது? தாவீது சொல்றான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார்னு சொல்லி. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் வேலை இன்னும் வரவில்லை. அம்மா கிட்ட சொல்றாரு, ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரவில்லை, பொறுமையாயிருமா. ஆண்டவருடைய சித்தம் யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து செய்கிறோனோ, யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் வேலை இன்னும் வராதபடியால் கூடார பண்டிகைக்கு அவர் போகல. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர்கள் அவரை என்ன செய்யல? விசுவாசிக்கல, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அதனாலதான் அவருடைய தாயாரும் சகோதரர்லாம் வந்திருக்காங்க உங்களை பார்க்கறதுன்னு சொல்லும்போது, எனக்கு யார் தாயார்? என்ன விசுவாசிக்கிறவன் தான், எனக்கு அன்பு செலுத்துறவன் தான் என்னுடைய தாயும் சகோதரரும். அதுகளெல்லாம் கிடையாது. கூடார பண்டிகைக்கு கூப்பிடுறாங்க சகோதரர்கள், வா போலாம், இயேசுவே வாங்க போலாம் அப்படின்னு. அவர் என்ன செய்யல? அவங்களோட கூட போகல, அவங்களோட கூட போகல. அவருடைய வேலை ஏன்? அவங்க விசுவாசியாத கூட்டத்தார், அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள், அவரை நம்பல. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு? அடுத்த வசனங்களை நீங்க பார்க்கும்போது அவர்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்யறாங்க? போயிருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். சபைகளிலே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் எழும்பிட்டாங்க. கொரோனா பீரியட்ல தீர்க்க தரிசனம் சொன்னாங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம். என்னன்னு சொன்னாங்க? 1ஆம் தேதி ஆசீர்வாதமான ஆண்டு இன்னைக்கு உங்களுக்குன்னு சொல்லி. வாட்ஸ்அப் என்கிட்ட இருக்கு, மெசேஜ் என்கிட்ட வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு மீட்டிங் நடந்தா என்ன பண்றோம்? மீட்டிங் முடிஞ்ச உடனே என்ன செய்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் உங்க பாஸ்டர் இல்லையா? அவர்கிட்ட ஜெபம் பண்ணா உங்களுக்கு ஆவாதா? வர்றவங்களெல்லாம் தூக்கி இவங்க தான் பெரிய ஆளு. உங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கேன்? எங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, யாருக்கிட்டையும் உங்க தலையை கொடுக்காதன்னு சொல்லுவீங்களா ஐயா? யாருக்கிட்டையும் போய் தேவையில்லாம சபை உங்க தலையை கொடுத்து ஜெபம் பண்ணாத. உனக்கு சோறு போடுறதுக்கு நான் இருக்கிறேன். என்னால முடியலன்னா தான் என்ன செய்யணும்? என் பிள்ளைகள் இன்னொரு வீட்டில் போய் சாப்பிட போனோம். ஆமாவா இல்லையா? இந்த மாதிரிப்பட்ட கூட்டங்களுங்கிறது இல்லை. ஆனா ஏன் சார் ஏன் இந்த ஆளை கூப்பிட்டீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ரொம்ப எச்சரிக்கையார். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 2-5 வசனங்களை நாம் 2, 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும்போது, உங்களுக்கு அடையாளத்தையும் அற்புதங்களையும் காட்டுவேன் என்று சொல்லி, இன்னைக்கு கை வச்சா இப்படி என்ன செய்றாங்க? இப்படிங்கிறதுக்கு முன்னாடியே தொப்பு பிடிக்கிறதுக்காக பின்னாடி 4 பேர். விளக்க வைக்கட்டா? அவங்களையா விழ வைக்கட்டா? இப்போ இதெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள். எச்சரிக்கையா இருங்க. ஹல்லேலூயா. திருச்சபைகள் இன்றைக்கு எங்கோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. திருச்சபை வளர மாட்டீங்க. உங்க சபையில உங்க போதகருக்கு, உங்க போதகர் அம்மாவுக்கு அடங்கி இருங்க. அடையாளங்களையும் அற்புதங்களையும் காட்டுவேன் என்று சொல்லி சபைகள் நடந்தாலும் வாசிங்க. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வசனம். நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று, உங்களுக்கு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அவர்கள் சொன்ன அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்தாலும், தீர்க்கதரிசியாகிலும், அவர்கள் தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசியானாலும், அந்த சொப்பனக்காரனாகிலும்,
இருந்தாலும் சொல்லுவதை கேளாதிருங்கள். பைபிளை படிங்க, உங்க பாஸ்டர் சொல்றதை கேளுங்க, உங்க போதகரமா சொல்றதை கேளுங்க. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்களுக்கு உங்கள் செவிகளை கொடுங்கள். ஹல்லேலூயா. அங்க போற அங்க ஐயோ அங்க போனா தான் நடக்கும், அற்புதம் நடக்குது, எனக்கு ஒரு இடுப்புல ஒரு வலி, அங்க போனா அவர் என்ன செய்வாரு? கை வச்சு ஜோம் பண்ணுவாரோ கால் வச்சு ஜோம் பண்ணுவாரோ எனக்கு தெரியாது. அங்க போனாதான் அவர்கிட்ட தான் ஆண்டவர் மொத்த குத்தகையும் கொடுத்திருக்காரு. அங்க ஹோல்சேல் பிசினஸ். அப்படியா? ஒன்றும் கிடையாது. வேதாகமத்தை எடுத்து படிங்க, வாசிங்க, வசனத்தை நேசிங்க. அதனால எந்த பெரிய ஊழியக்காரனையும் நாம் தவறா சொல்லலை. அற்புதமும் அடையாளங்களும் எங்க நடக்கும்? இங்கேயே நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாங்க? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வாசிங்க அந்த வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களா என இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அங்க பெரிய மீட்டிங் நடக்குது, ஓடிப்போ. அங்க அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது, ஓடாதுங்க. உங்கள் திருச்சபையிலே அடங்கியிருங்கள். வாங்க, திருச்சபைகள் ஒன்றாய் சேர்ந்து கூடி ஜபியுங்க. பெரிய பெரிய பிரசங்கியார்கிட்ட தான் எல்லாம் இருக்குன்னு ஓடாதுங்க. நான் அந்த பிரசங்கியாருக்கெல்லாம் நான் யாருக்கும் விரோதமானவன் அல்ல. அவர்களும் இந்த பரிசுத்த வேதாகமத்துள்ள வசனங்களை தான் என்ன செய்றாங்க? போதிக்கிறாங்க. எனக்கு ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் உண்டு, கேரளாவிலிருந்து வந்தவர். சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன். என்னையே கொலை செய்கிறதுக்குன்னு வந்தவர், என்னையே கொலை செய்கிறதுக்கு ஆட்களை வைத்தவர். அவருக்கு பெரிய பாஸ்டர். காஞ்சிபுரத்தில் பெர்க்மான்ஸ், காஞ்சிபுரத்தில் நேற்றுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை பார்த்தேன். எனக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு பெரிய போதகர் இப்போ பிஷப் ஆயிட்டாங்க. இப்போ இன்னைக்கெல்லாம் என்ன செய்றாங்க? ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், பிஷப். 5000 கொடுத்தாலே என்ன ஆகுது? பிஷப் ஆயிடலாம். என்னை எத்தனை பேர் காட்டாங்க பிஷப் ஆயிடுங்க. ஒன்றும் வேணாம், இருக்கிற இதையே என்ன செய்ய முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிஷப் பட்டம் வேணும்னா சொல்லுங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க பிஷப் பட்டம்லாம் தாருங்க. ஹல்லேலூயா. நம்ம பக்கத்திலே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, உங்க பக்கத்துல, உங்க ஊர். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன செய்றேன்னு சொன்னா, அவர் ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியை கேட்டேன். என்னுடைய சபையில் 200 பேர் இருக்கிறாங்க. அந்த சபையில் நாங்கள் ஒவ்வொரு மாதம் அமாவாசை ஜெபம் நடக்கிறது. அந்த அமாவாசை ஜெபத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது பிசாசுகள் ஓடுகிறது. அங்கே எந்த பிசாசு ஓடுதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு 1 கிலோமீட்டரில் தான் அந்த சர்ச்சே இருக்குது. எனக்கு தெரியுமா தெரியாதா? வாட்ஸ்அப்லேயும் இதுலேயும் செய்திகள் இன்றைக்கு யூடியூப்லேயும் வருது. இதுவும் யூடியூப்பில் போகுதா? ஆமாம், ரைட், பரவாயில்ல, தேங்க்ஸ். நல்லா போட்டோம், அப்படியாவது உணர்வு வரட்டும். என்ன ஜஸ்டின் ராஜுக்கு வந்து அதை பார்த்தா தெரியும். செய்தி யார் போட்டாங்க? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு மிகவும் எச்சரிக்கையார்கள். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசித்த போது, ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான தீர்க்க தரிசனங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அதீதினால் உண்டாகும் சகல வஞ்சகத்தோடும் இருக்கும். எதிர்பார்க்கிறதெல்லாம் எதுக்காக? நோ, பிவேர், எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலும், 13:22 நம்ம பார்க்கிறோம். ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். கடைசியா நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இப்படியே சொல்லிட்டே இருக்கிறாரு. கடைசியா சொல்லி முடிக்கிறேன் சொல்லிக்கிட்டு ஒரே 2-3 வசனங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். அருமையான சீயோன் சுபாழ்வு சபையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, எந்த சபையிலிருந்து நீங்கள் வந்தாலும் சரி, ஏசாயா 67 உங்களுக்கு சொல்லப்பட்டது மாதிரி, என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். எந்த ஆலயம் மகிமையாயிருக்கிறதோ அதை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். 2 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க, சின்ன சபையா இருக்கிற, பெரிய கட்டடம் இல்லை,
சீட்டு போட்டிருக்கிறேன், கவலையே படாதுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் இது மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கக்கூடிய இடம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவரே சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று யார் விசுவாசிக்கிறீங்களோ அங்கே மகிமையை படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இருக்கிறார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன், நிறைய பண்ணுவார். 3ஆம் வருஷத்துல நிச்சயமாய் ஆண்டவர் இதை மகிமைப்படுத்துவார். இன்று இருக்கிறதை காட்டிலும் இன்று நீங்கள் கோடானு கோடியாய் நீங்கள் பெருகுவீர்களாக. சகல கனிகளையும் விருட்சத்தின் கனிகளை நீங்கள் புசிப்பீர்கள். உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். வாசிங்க 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒரு வசனத்தை மட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு எவ்விதமாய் காணப்படும் அந்த வசனங்களை மட்டும் வாசிங்க. 2 நாளாகமம் 7 2 நாளாகமம் 7 என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் உற்சாகமாய் எல்லாரும் விசுவாசிக்கிறவங்க எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆலயத்தினுடைய மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் என்ன செய்யணும்? பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 3ஆம் ஆண்டுக்குள்ள நீங்கள் பிரவேசித்திருக்கிற நீங்கள் கோடானு கோடியாய் பெருகும்படியாய் என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த ஒவ்வொருவருக்கும், இந்த வசனத்தை கேட்டவர்களுக்கும், பசியோடு இருந்தவர்களுக்கும், சோதனைக்கு உட்படாதபடிக்கு பசியோடு இருந்து இந்த சத்தத்தை கேளுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம். ஜெபம், ஒரு சின்ன ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, சந்தோஷம் மன மகிழ்ச்சி நிறைந்த இந்த இரவு வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான சியோன் சுகவாழ்வு சபையில இன்றைக்கு நீர் உம்முடைய சத்தத்தை வெளிப்படுத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்கிறவர்கள் பேசுகிறவர்கள் நாங்கள் அல்ல, நீர் ஆண்டவரே பேசுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். இந்த ஆலயம் இன்னும் அதிகமாய் வளர, அருமையான பிள்ளைகள், அருமையான சகோதரரும் ஆண்டவரே, சகோதர பிள்ளைகளும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் வளர, திருச்சபை மக்கள் அதிகமாய் வளர இடம் கொண்டு பெருக நீர் உதவி செய்வீராக. பிள்ளைகளற்றிருந்த இடம் விசாலமாய் இருக்கிறது என்று ஒதுங்கு என்று சொல்லி ஏசாயா சொன்னது போல இன்னும் அதிகமாய் பெரிய இடத்திலே இவர்கள் சொந்த இடத்துக்கு செல்ல நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். வந்த ஒருவரும் மறுபனை செல்லாதபடி உடைய ரட்சணை மகிமையினால் நிரப்பும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.